வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதுகாம் சரணாரவிந்தாபியாம் நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய, தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் இந்த பதிவினை தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் கேட்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் இந்த பதிவினை தினந்தோறும் பதிவிடுகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏக சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 41. அங்கத தூத்தியம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், அரக்கனாகப்பட்ட ராமனிடம் வாலியனுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய அங்கதனை தூதுவனாக அனுப்பினாராம் என்கின்ற தலைப்பிலே முதல் ஸ்லோகத்திலிருந்து 49வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசுத்திரக்கண அனுமத் சமீர ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாதாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை ச தஸ்ரீ ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண நமசவேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகசத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 41. அங்கத தூத்தியம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் அரக்கனாகப்பட்ட ராவணனிடம் வாலியனுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய அங்கதனை தூதுவனாக அனுப்பினாராம். அத தஸ்மின் நிமித்தானி திருஷ்ட்வா லக்ஷ்மணபூர்வஜः சுக்ரீவம் சம்பரிஷ்வஜ்ய ததா வசனம் அப்ரவீத். அப்போ ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், சுக்ரீவனோட உடலில் ராமனுடைய தாக்குதலால் ஏற்பட்ட அந்த இரத்தக்குறிகளை, கசிவுகள், காயங்களை எல்லாம் பார்த்துட்டு உடனடியாக ஸ்ரீ ராமபிரான் சுக்ரீவனை கட்டி தழுவி சொன்னாராம். என்ன சொன்னார்னா, அசம் மந்திரிய மயா சார்தம் தடிதம் சாகசம் கிருத்தம் ஏவம் சாகச கர்மாணி ந குர்வந்தி ஜனேஸ்வராக. இப்போ ராமபிரான் சொல்கிறார், என்னுடைய ஆலோசனையே இல்லாமல் என்கிட்ட நீ ஆலோசனை செய்யாமல்
இந்த துணிச்சலான செயலை நீ இப்போ செய்து விட்டாய் சுக்ரீவா. ஆலோசனையே செய்யாமல் இப்படிப்பட்ட திடீர் செயல்களில் மன்னர்கள் யாருமே ஈடுபடுவதில்லையே. இதானே க்ஷத்ரிய தர்மசாஸ்திரம் அப்படின்னு சுக்ரீவன்ட்ட ராமபிரான் சொன்னாராம். சம்சயே ஸ்தாபியமாம் சேதம் பலம் சவிபீஷணம் கஷ்டம் கிருதமிதம் வீரா சாகச பிரியா. இப்போ ராமபிரான் சொல்கிற துளிச்சனால செயல்களை எல்லாம் செய்வதில் ரொம்பவும் பெரும் விருப்பமுடைய வீரனே சுக்ரீவனே, என்னையும் இந்த படையினரையும் விபீஷணனையும் பெரும் கவலையில் நீங்கள் ஆழ்த்திவிட்டு அபாயகரமான இந்த வீர செயலை நீ செஞ்சிருக்க சுக்ரீவா என்ன ராமபிரான். இதானியும் மா கிருதா வீர ஏமம் விதம் அசிந்திதம் தொயி கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மமா. பரதேன மகாபாஹோ லக்ஷ்மணேன யவீயசா சத்ருக்னேன சத்ருக்ன ஸ்வசரீரேன வா புனः. உடனே ராமபிரான் சொல்கிறா சுக்ரீவா, இனிமேல் முன்பின் ஆலோசனை செய்யாமல் இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நீ செய்யக்கூடாது. உனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருந்தால், நீ மரணம் இருந்தாலேயானால் சீதையை திரும்ப பெறுவது அப்படின்றதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? நீ மகா தோல்வலி உடையவன், அதில் சந்தேகம் கிடையாது. என்னுடைய இளைய சகோதரனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனாலோ பரதனாலோ எனக்கு ஆக வேண்டியது என்ன? சுக்ரீவா, நீ எதிரிகளை எல்லாம் மயக்கக்கூடியவன். என்னுடைய கடைசி சகோதரனாக இளைய சகோதரனாக இருக்கக்கூடிய சத்ருக்கனாலோ, ஏன் நான் ராமபிரானாகப்பட்ட என்னுடைய சரீரத்தை வைத்து கொண்டிருப்பதனால எனக்கு என்ன பயன் கிடைக்கும்? நீ மரணம் அடைஞ்சிட்டனா ஒன்றுமே கிடைக்காதே எனக்கு அப்படின்னா ராமபிரான். தொயி சானா கதே பூர்வம் இதுமே நிச்சிதாமதிஹி ஜானதஸ்யாபி தே வீரியம் மகேந்திர வருணோபமா. இப்போ ராமபிரான் சொல்கிறா சுக்ரீவனை பார்த்த, சுக்ரீவா, நீ தேவேந்திரனுக்கும் வருணுக்கும் நிகரான ஆற்றல் படைத்தவன் அப்படின்றது எனக்கு நன்றாகவே தெரியும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ராவணன் இருந்த கோபுரத்திலிருந்து நீ வெகு நேரம் வரை நீ வராமல் இருந்தபோது தான் அந்த நேரத்திலேயே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சுக்ரீவா அப்படின்னா ராமபிரான். ஹத்வாகம் ராவணம் யுத்தே சபுத்திர பலவாகனம் அபேஷிஷ்ய லங்காயாம் விவேஷனம் அதாபிஷா பரதே ராஜ்யமாவேஷ்ய யக்ஷே தேகம் மகாபலா. இப்போ ராமபிரான் சொல்கிறார், சுக்ரீவனே, நீ மகாபலசாலி. ராவணனை உற்றார் உறவினர் மக்கள் வாகனங்களோடு போரில் நாம் வீழ்த்தி விட்டு அதற்கு பிறகு இலங்கை மன்னனாக விபீஷணனுக்கு முடிசூட்டி விட்டு அயோத்தியில் என்னுடைய இளைய சகோதரனாக இருக்கக்கூடிய பரதனை அரசனாக நிலைநிறுத்தி விட்டு என்னோட உடலை துறப்பேன் அப்படின்னு தானே உங்ககிட்ட நான் நண்பனாக இருக்கும்போது அக்னியில் சபதம் ஏற்றிருந்தோம், முடிவெடுத்திருந்தேன் இல்லையா? உனக்கே ஞாபகம் இருக்குல்ல சுக்ரீவா?
அப்படின்னாராம் ராமபிரான். தமேவம் வாஜினம் ராமம் சுக்ரீவ பிரத்யவாஷதா தவ பாரியாபஹர்த்தாரம் திருஷ்ட்வா ராகவ ராவணம் மர்ஷயாமி கதம் வீரா ஜானன் பௌருஷமாத்மனஹா. இந்த மாதிரி பேசிய ஸ்ரீ ராமபிரான் அவருக்கு சுக்ரீவன் பதில் சொன்னானா. என்ன சொன்னான் அப்படின்னா, ராகவனே, ராமச்சந்திர பிரபுவே, நீங்கள் மகாவீரர். உங்களுடைய மனைவியை கவர்ந்து சென்ற ராவணனை என்னுடைய கண்களால் பார்த்த உடனேயே அந்த க்ஷணமே அந்த நொடியே என்னுடைய ஆண்மையை அறிந்திருந்த நான் எப்படி நான் சகித்து கொண்டிருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா சுக்ரீவன் ராமபிரான்ட்ட. இத்தேவம் வாதினம் வீரம் அபிநத்யச ராகவஹ லக்ஷ்மணம் லக்ஷ்மி சம்பன்னம் இதம் வசனம் அப்ரவீத். இந்த மாதிரி சுக்ரீவனால் சொல்லப்பட்ட அந்த சொற்களை கேட்ட உடனேயே ஸ்ரீ ராமபிரான் சுக்ரீவன் பாராட்டி விட்டு அதற்கு பிறகு எப்போதுமே வெற்றி திருமகளோடு விளக்கக்கூடிய லக்ஷ்மணனை பார்த்து ஸ்ரீ ராமபிரான் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, பரேகை கிருஹ்யோதகம் சீதம் வனானி பலவந்திசா பலௌகம் சம்பிபஜ்யேமம் வியூஹ்ய திஷ்டேம லக்ஷ்மணா. உடனே ராமபிரான் சொல்கிறார் லக்ஷ்மணன் கூட, லக்ஷ்மணா, இந்த இடத்துல குளிர்ந்த தண்ணீரை உடைய நீர்நிலைகளும் பழங்கள் கனிகள்லாம் ஏகப்பட்டதான் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சோலைகள் உள்ள பிரதேசத்தை கண்டுபிடித்து நமது பெரும் வானரப்படையை பல பாகங்களாக பிரித்து வியூகம் வகுத்து நாம் போருக்கு தயாராக இந்த சுவேலமலையினுடைய அடிவாரத்திலேயே இருப்போம் அப்படின்னாராம் லக்ஷ்மணன் கிட்டக்க ராமபிரான். லோகக்ஷயகரம் பீமம் பயம் பஸ்யாம் யுபஸ்திதம் நிபர்ஹணம் பிரவீராணாம் ருக்ஷ வானர ரக்ஷசாம். ஒரு ராமபிரான் சொல்கிறார், உலகத்துக்கு நாசத்தையே விளைவிக்கும் நம்மிடம் இல்லை முக்கியமான கரடிகள், வானரங்கள், அரக்கர்கள் ஆகியோருக்கும் அழிவை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தானது நெருங்கி விட்டதாக எனக்கு தோன்றுகின்றது லக்ஷ்மணா அப்படின்னாராம். உலகமே அழிய போகிறது, பிரளயகாலம் அப்படின்னாராம் ராமபிரான். வதாஸ்ய பருஷா வாந்தி கம்பதேச வசுந்தரா பர்வதாக்ராணி வேபந்தே பசந்தி தரணி ருகாக. இந்த பக்கம் பார்த்தியா லக்ஷ்மணா, பல திசைகளில் வீசக்கூடிய காற்றுகள் கடுமையாக வீசுறது பார்த்தியா. காற்றானது பூமியானது நடுநடுங்கிறது பார். மலை சிகரங்கள்லாம் அப்படியே குலுங்கிறது தானே. மரங்கள்லாம் தானே கீழே விழறது பார் லக்ஷ்மணா. இதெல்லாம் அபசகுணம்தான் அப்படின்னாராம் ராமபிரான். மேகா கிரவ்யாத சங்காசா பருஷா பருஷஸ்வனாக குரூரா குரூரம் பிரவர்ஷந்தி மிஸ்ரம் சோனி தபிந்துபிகி. ஆகாயத்தை பார் லக்ஷ்மணா, மேகங்கள்லாம் பைசாசங்களை போல கண்ணால் காணத்தகாதவையாக ரொம்பவும் கொடூரமாக கர்ஜிக்கிறது பற்றியா. மேகங்கள்லாம் கொடும் செயலை செய்கின்றவையாக ஆகாயத்திலேருந்து அந்த மேகங்கள் உண்டாக்கின அந்த சத்தத்தில் இரத்த துளிகள் கலந்த மழையை பொழியறதுவார். ரத்தமாக விழுறது பற்றியா.
இதெல்லாம் அபசகுணம் தான் லக்ஷ்மணா அப்படின்னா ராமபிரான். ரக்தசந்தன சங்காசா சந்தியா பரமதாருணா ஜலஸ்ய நிபதத்யேத ஆதித்யாதக்னி மண்டலம். இன்னும் நீ ஆகாயத்தை பாரு லக்ஷ்மணா. காண சகிக்காத சந்தியா காலமான இந்த வேளையில் செந்தனத்தை போல இருக்கு பார்த்தியா. அதாவது சூரியனிடமிருந்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய இந்த நெருப்பு கட்டி பூமியில் கீழே விழறது பார் அப்படின்னா ராமபிரான். ஆதித்யம் அபிவாசியந்தி ஜனயந்தோ மகத்பயம் தீனாதீனஸ்வரா கோரா அப்ரசஸ்தா மிருகத்விஜாக. அதாவது குலத்திலேயே தாழ்ந்த இன விலங்குகள் இருக்கு. அந்த விலங்குகளும் பறவைகளும் அவருடைய மனமானதை மிகவும் பதபதைத்து சூரியனையே பார்த்து பரிதாபமாக அலறுவது நமக்கு பேர் அச்சத்தை உண்டாக்குறது அதிகம் பார் லக்ஷ்மணா அப்படின்னா ராமபிரான். ரஜன்யாம் அப்ரகாசஸ்ய சந்தாபயதி சந்திரமாக கிருஷ்ணரக்தாம் சுபர்யந்தோ யதா லோகஸ்ய சம்சயே. லக்ஷ்மணா, இரவு நேரத்தில் சந்திரனானது பிரகாசமாக இருப்பது கிடையாது. அதாவது குளிர்ச்சியை தான் கொடுப்பார். ஆனால் இப்போ பாரு, குளிர்ச்சிக்கு பதிலாக வெம்மையை வெளியிடுகின்றார். குளிர்ச்சியே இல்லை. அதாவது மகா பிரளய காலத்தில் உலகங்கள் அழியும் போது காணப்படுவதைப் போல இந்த சந்திரனாகப்பட்டவர் நடுவில் சிவந்தம், ஓரத்தில் கருமையான மண்டலங்களால் சூழப்பட்ட அந்த சந்திர பகவான் இருக்கான் பார் லக்ஷ்மணா. இவை அனைத்துமே ரிக்யஜோ சாம அதர்வணம் ஆகிய 4 வேதங்களிலுமே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய உண்மையான விஷயம். அதைத்தான் ராமாயணத்தில் ராமபிரானே சொல்கிறார். அதனால தான் சொல்கிறது, இந்த ராமாயணங்கிறது வேதத்தையும் படிக்க புண்ணியமானது கிடைக்கும். இதை கேட்டாலே பிரளய காலத்தில் இப்படி தான் இருக்கும். இப்போ கலியுகத்திலே இப்போ இப்படி தான் நடந்துட்டுருக்கு. இப்போ ரஸ்வோ உருக்ஷோ அப்ரசஸ் தஸ்ய பரிவேஷ சுலோகிதா ஆதித்ய மண்டலே நீலம் லக்ஷ்மண திருஷ்யதே. இன்னும் நன்றாக அந்த சந்திரனை பார் லக்ஷ்மணா. அந்த சந்திரனை சுற்றியுள்ள வளையம் இருக்கு பார்த்தியா, அது சுருங்கி போயும் அமங்கலகரமாயும் ரொம்பவும் சிவந்து போய் மிகச்சிவந்து போயும் காணப்படுறது பார் லக்ஷ்மணா. சூரிய மண்டலத்தில் கரும்புள்ளிகள் காணப்படுகின்றது. சூரிய மண்டலத்தில் கரும்புள்ளிகள் காணக்கூடாது, ஆனால் அங்கே காணப்படுறது பார். திருஷ்யந்தேன யதாவசியா நக்ஷத்ராண்யபி வர்த்ததே யுகாந்தமிவ லோகஸ்யா பஷ்ய லக்ஷ்மண சம்சதி. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள்லாம் முன்னை போல ரொம்பவும் பிரகாசமாக இல்லை பார் லக்ஷ்மணா. உலகத்திற்கு இந்த யுகமானது முடிவுக்கு வந்திருக்கு. திரேதாயுகமானது என்பதற்கு இவைகள் தான் நமக்கு அறிவுரைகளாக தென்படுகின்றது. நீயும் நல்லா கவனிச்சு பார் லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். காக்கா சேனாஸ் ததா குரோத்ரா நீசை பரிபந்திசா பரிபதந்திசா சிவா சாப்பிய சிவா வாச பிரவதந்தி
மகாஸ்வனாக. ஆகாயத்தில் பறந்து மரங்களில் தங்க வேண்டிய காக்கை பருந்து கழுகுகள் இதையெல்லாம் பார்த்தியா? பூமியை நோக்கி தரையை நோக்கி கீழே வேகமாக வருதுவார். மேலும் பூமியில் நரிகள் கெட்ட செய்தியை குறிக்கக்கூடிய பெருங்குரல்ல சத்தமாக ஊழையிடுறது பார்த்தியா லக்ஷ்மணா அப்படின்னா ராமபிரான். சைலை சூலேஷ கட்கேஷ்யா விமுக்தை கபிராட்சசைஹி பவிஷ்யத்யாவ்ருதா பூமிர் மாம்சசோனீத கர்தமா. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா லக்ஷ்மணா? வானரர்களும் அரக்கர்களும் ஒருவரை நோக்கி மற்றவர் எரியக்கூடிய மலை சூலம் கத்திகளால் நிரம்பி இந்த பூமி நிலப்பரப்பு முழுவதுமே மாமிசம் மற்றும் இரத்தத்தினால சேராக போகிறது அப்படின்னா ராமபிரான். க்ஷிப்ரமத்திய துராதர்ஷாம் லங்காம் ராவண பாலிதாம் அபியாம ஜவே நைவ சர்வதோ ஹரிபிர்விருத்தாக. இந்த வானரங்கள்லாம் எல்லா பக்கங்கள்லேயும் சூழ்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் யாராலையும் வெல்லப்படாததும் ராவணனால் பரிபாலிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த இலங்கை பட்டணத்துக்குள்ள இனி காலதாமதம் செய்யாமல் வெகு வேகமாக உடனே நாம் சொல்வோம் லக்ஷ்மணா அப்படின்னா ராமபிரான். இத்யேவம் சம்பதன் வீரோ லக்ஷ்மணம் லக்ஷ்மணாக்ரஜா தஸ்மாத வாதர சீக்கிரம் பர்வதாக்ரான் மகாபலः அவதீர்ய ச தர்மாத்மா தஸ்மாத் சைலாத் ச ராகவः பரே பரமதூர்தர்ஷம் ததர்ச பலமாத்மனः. லக்ஷ்மணனுடைய அண்ணனாகப்பட்டவரும் தமையராகப்பட்டவரும் மகா வீரருமான ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணனிடம் இந்த மாதிரி சொல்லிவிட்டு மகாபலம் பொருந்திய ஸ்ரீ ராமபிரான் அந்த மலை சிகரத்திலிருந்து விரைவாக கீழே இறங்கினாராம். தர்மத்திலேயே அறத்திலேயே நின்று இருக்கக்கூடிய நாயகராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி யாராலையும் எப்பாடுபட்டும் வெல்ல முடியாத தன்னுடைய பெரும் படையை தன்னுடைய கண்களாலேயே அளவெடுப்பவர் போல பார்த்தாராம் ராமபிரான். சன்னக்ஷியது சுசுக்ரீவா கவிராஜ பலம் மகத் காலஜ்ஞோ ராவக்காலே சம்யுகாபிய சோதயது. ராமபிரான் பின்னால் சுக்ரீவன் கூடவே வந்தாராம். உடனேயே ராமபிரான் மாபெரும் வானர படையை போருக்கு ஆயத்தமாக இருக்கும்படி உத்தரவு போட்டாராம். அதாவது எந்த வேளையில் நல்ல வேளையில் கிளம்பினோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ற அந்த நல்ல வேலையை அறிந்த ராமபிரான் நல்ல நேரத்தில் ஆவேசமாக போர் செய்யும்படி அனைவரையும் தூண்டினாராம். ததக்காலே மகாபாஹு பலேன மகதாவிருத்தः பிரஸ்தித புரதோ தன்வி லங்காம் அபிமுக புரீம். அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா நல்ல நேரமானது வந்ததாம். தோல் வலிமை மிக்க ஸ்ரீ ராமபிரான் மாபெரும் படை சூழ தன்னுடைய கையில் வில்லேந்தி எல்லோருக்கும் முன்னதாக இலங்கை பட்டணத்தை நோக்கி புறப்பட்டாராம் ராமபிரான்.
தம் விபீஷண சுக்ரீவௌ ஹனுமான் ஜாம்பவான் நலः ருக்ஷராஜஸ் ததா நீலோ லக்ஷ்மணஸ் சான்வயுஸ்ததா. ஸ்ரீ ராமபிரான் முன்னால் நடந்து போகிறார். அவர் பின்னால் விபீஷணன், சுக்ரீவன், ஹனுமான், கரடிகளின் தலைவர் ஜாம்பவான், நலன், நீலன், ஸ்ரீ ராமபிரானுடைய இளைய சகோதரன் லக்ஷ்மணன் எல்லாரும் ராமபிரானை பின்தொடர்ந்து இலங்கை பட்டணத்தை நோக்கி பயணம் செய்தார்களாம். தவ பశ్చాத் சுமகதி பிரத நக்ஷவ நௌகசாம் பிரச்சாத்திய மகதீம் பூமிம் அனுயாதி ஸ்ம ராகவம். இவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் போகிறா யுத்தத்துக்கு அப்படின்னா, இவர்களுக்கு அடுத்ததாக கரடி வானரங்களே மாபெரும் படை, விசாலமாக இருக்கக்கூடிய இந்த இலங்கை பட்டணத்தினுடைய பூமியை மறைத்துக்கொண்டு ஸ்ரீ ராமபிரானை பின்பற்றி இவா எல்லாரும் சென்று கொண்டிருந்தாலாம் இலங்கை பட்டணத்தை நோக்கி. ததா பశ్చాத் சுமகதி பிரத நக்ஷவ நௌகசாம் பிரச்சாத்திய மகதீம் பூமிம் அனுயாதி ஸ்ம ராகவம். சைலசுங்காணி சதாசா பிரவருத்தாம்ச மகீருஹானே ஜக்ருஹு குஞ்சர பிரக்ஞா வானர பரவாரணாக. எல்லாரும் என்ன பண்ணாலும் முன்னேறி வரக்கூடிய பகைவர்களை தடுத்து நிறுத்தக்கூடியவர்களும் யானை போன்ற உருவம் படைத்தவருமான வானரர்கள் அவா கையில் என்ன பண்ணாலும் நூற்றுக்கணக்கான மலை சிகரங்கள், மிகப்பெரிய மரங்கள் எல்லாத்தையும் பிடுக்கி எடுத்து தன்னுடைய கையில் எடுத்து கொண்டார்களாம் வானரங்கள். தௌ त्वदीर्घेन कालेन भ्रातरौ रामलक्ष्मणौ रावणस्य पुरीं लङ्काम् आसेद तुररिन्दमौ. எதிரிகளை எல்லாம் அடக்குபவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மணன் இவ்விரு சகோதரர்களும் இலங்கை பட்டணத்தை அதி விரைவிலேயே சென்று அடைந்தார்களாம். பதாகா மாலினீம் ரம்யாம் உத்யானவன சோபிதாம் சித்திரவப்ரம் சுதுஷ்பிராபாம் உச்சை பிராகார தோரணாம் தாம் சுரைரவி துர்தர்ஷாம் ராமவாக்கிய பிரசோதிதாக யதா நிவேசம் சம்பீட்ய ஞாவிசந்த வனௌகசா. இந்த இலங்கை பட்டணமானது வரிசையாக கொடிகளை உடையதும் அனைவரது மனத்தையும் கவரக்கூடியதாகவும் பூஞ்சோலைகள் ஏகப்பட்டதாகவும் அழகாக விளங்குவதும் வேலைப்பாடுகள் பிரமாதமாக நிறைந்த வாயற்கதவுகளை உடையதும் யாராலையுமே உள்ளேயே நுழைய முடியாததுமான உயரமான மதில் சுவர்களையும் தோரண வாயில்களையும் உடையதும் தேவர்களாலும் வெல்வதற்கே அரியதுமான அந்த இலங்கை மாநகரத்தை ஸ்ரீ ராமபிரானது கட்டளையை ஏற்று அவரவர்களுக்கு தத்தமக்கே நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல இருந்தவாறு இலங்கை பட்டணத்தையே முற்றுகையிட்டுக் கொண்டு வானரங்கள்லாம் தங்கிவிட்டார்களாம். லங்காயாஸ்து தரத்வாரம் சைலசிங்கம் இவோன்னதம்
ராம சகானுயோ தன்வி சுகோபச ருதோதசா. கையில் வில்லேந்தி இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணன் கூட அளவில் உயரமான மலை முகடு போன்ற இருந்த இலங்கை பட்டணத்தின் வடக்கு வாயிலை அடைந்து கொண்டு அந்த இடத்துல போய் அவர் நின்றாராம். ஸ்ரீராமபிரான் தன்னுடைய சேனைகளுக்கு ஆபத்து ஏற்படாதபடி அவர் அங்கிருந்தவாறே அனைவரையும் பார்த்து கொண்டாராம். லங்காம் உபநிவேஷ்டஸ்ய ராமோ தசரதாத்மஜா லக்ஷ்மணா நுசரோ வீர புரிம் ராமண பாலிதாம் உத்தரத்வாரமாசாத்திய யத்ர திஷ்டதி ராவணः நான்யோ ராமாத்தி தத்வாரம் சமர்த்த பரிரட்சித்தும். மகாவீரராகவும் தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வரும் எப்போதுமே ஏவலுக்காக காத்திருக்கக்கூடிய லக்ஷ்மணனோடு கூடியவருமான ஸ்ரீராமபிரான் ராவணனால் பரிபாலிக்கப்பட்டு வரக்கூடிய இலங்கை மாநகரை நெருங்கி ராவணன் காவல் புரியக்கூடிய வடக்கு கோட்டை வாயில அதனுடைய வாசல்ல ரொம்பவும் முனைப்போடு நின்று கொண்டிருந்தாராம். எதுக்காக அப்படின்னா, அந்த வடக்கு வாயிலை போர் செய்து கைப்பற்றி விட்டு உள்ளே நுழையும் சாமர்த்தியம் ஸ்ரீராமபிரானை தவிர வேறு யாருக்குமே இருக்காது, யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ராவண திஷ்டிரம் பீமம் வருணேனேவ சாகரம் சாயுதை ராட்சசை பீமை அபிகுப்தம் சமந்ததः லகுணாம் திராசஜனனம் பாதாளாம் இவ தானவைஹி. அதாவது அரக்கர்கள்லாம் அஸ்திர சஸ்திரங்கள்லாம் ஏகப்பட்டதாக தெரிஞ்சுட்டு பயங்கரமான அரக்கர்களால் நாலு புறமும் இலங்கை மாநகரத்தை பாதுகாக்கப்பட்ட அந்த மாபெரும் வாயிலை காப்பாற்றும் பொறுப்பை பெருங்கடலின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடிய வருண பகவானை போல ராவணன் தானே அந்த வடக்கு வாயில ஏற்றிருந்தானாம். அரக்கனாகப்பட்டவன் தானவர்களால் பரிபாலிக்கப்படும் பாதாளம் கோழை மனத்தினருக்கு எவ்வாறு அச்சம் தருமோ அதுபோல அந்த வடக்கு கோபுர வாயில்ல மனத்தின்மை மனசுல திடமா இருக்கணும், நாம் ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த திண்ணமானது இருக்கணும். இல்லாதவர்களுக்கு அந்த பயத்தை தோற்றுவித்ததாம். அந்த இடத்துல கண்டிப்பாக தோற்றுவிக்கும் தான். மனத்தில் தைரியம் இருந்ததுன்னா தாராளமாக எந்த காரியத்தையும் செய்யலாம். பூர்வம் தோ துவாரமா சாத்தியா நீலோ ஹரிசமூபதி அதேஷ்டசக மைந்தேனா துவி விதேனச வீரியவான வின்யஸ்தானி ச யோதானாம் பகூனி விவிதானி சா ததர்ச யுத ஜாலானி தத்ரைவ கவசானி சா. அந்த வாயினுடைய உட்புறத்தில் போர் வீரர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலான அஸ்திர சஸ்திரங்கள் கவசங்கள் எல்லாம் ஏகப்பட்டதாக சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாம். அதை ஸ்ரீராமபிரான் பார்த்தாராம். படைத்தலைவனான வீரமிக்க நீலன் தன் மைந்தன் துவிதனுடனும் கிழக்கு வாயிலை அடைஞ்சானாம். நீலன் அந்த இடத்துல தலைமை பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டானாம். அங்கதோ தட்சிணத்வாரம் ஜக்ரஹ சுமஹாபலஹ ருஷபேன கவாக்ஷேன கஜேன கவையேன சா.
ரொம்பவும் வலிமை மிக்கவனாக இருக்கக்கூடிய அங்கதன் ரிஷபன், கவாக்ஷன், கஜன், கவையன் அவர்களோடு பல சூரர்களோடும் சேர்ந்து தெற்கு வாயிலை பொறுப்பேற்று கொண்டானாம். ஹனுமான் பசிமத்வாரம் ரரக்ஷ பலவான் கவி பிரமாதி பிரக சாபியாம்ச வீரை ரண்யைஸ்ய சங்கதஹா. பலம் பொருந்திய வானராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் பிரமாதி பிரகசன் ஆகியவர்களோடு மற்றும் பல சூரர்களுடன் சேர்ந்து மேற்கு வாயிலை காத்து கொண்டு நின்றிருந்தாராம். மத்தியமேச ஸ்வயம் குல்மே சுக்ரீவ சமதிஷ்டதா சக சர்வே ஹரிஸ்ரேஷ்டை சுபர்ண வச நோபமைகி. வானர்கள்லாம் தங்கியிருந்த வடமேற்கு திசைகளுக்கு இடைப்பட்ட வாயு கோண பகுதியில், அதாவது மத்திய பகுதியில் கருடனுக்கும் வாயுவுக்கும் நிகரான வேகம் கொண்ட சுக்ரீவன் உத்தம வானர்களோடு கூட அந்த இடத்த முற்றுகையிட்டு நின்று கொண்டிருந்தானாம். சாசனேனது ராமஸ்ய லக்ஷ்மண ச விபீஷணः துவாரே துவாரே ஹரீணாம் து கோட்டிம் கோட்டிம் நிவேசயத். புகழ்பெற்ற படை தலைவர்களாக இருக்கக்கூடிய 36 கோடி வானரர்கள் சுக்ரீவன் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அரக்கர்களை எல்லாம் பயமுறுத்தி கொண்டு அந்த இடத்துல தங்கி இருந்தாலாம். வானராணாம் து க்ஷத்ரின் சத்கோட்ய பிரக்யாத யூதபாக நிவேத்யோப நிவிஷ்டாஸ்ய சுக்ரீவோ யத்ர வானரः யாசனே சாசனேன து ராமஸ்ய லக்ஷ்மணஸ்ய விபீஷணः துவாரே துவாரே ஹரீணாம் து கோடிம் கோடிம் நிவேசயத். ஸ்ரீ ராமபிரானுடைய ஆணைப்படி லக்ஷ்மணனும் விபீஷணனும் ஒவ்வொரு வாயிலையும் ஒவ்வொரு கோடி வானர சேனைகளை நிறுத்தினாலாம். பश्चिमेन तो रामस्य सुग्रीव सकजाम्बवान् अधूरान् मध्यमे गुल्मे तस्दौ बहुबलानुगः. சுக்ரீவனும் ஜாம்பவானும் ஏராளமான படை வீரர்களோட ஸ்ரீ ராமபிரானுக்கு அருகில் மீலண்டபுரத்தில் படை கூட்டத்தினுடைய மையப்பகுதியில் யுத்தத்துக்காக ஆயத்தமாக நின்றாளாம். தேது வானர சார்தூலா இவ தம்ஷினः கிரஹீத்வா துர்மசை லாக்ரான் ஹ்ருஷ்டா யுத்தாய தஸ்திரே. வேங்கைகள் போல இந்த வானரங்கள்லாம் தங்களுடைய ஏகப்பட்டதான கோரைப்பொருட்கள் உடையவர்கள், வானர பிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எந்த வினாடியிலும் போர் செய்வதற்கு ஆயத்தமாக அவரவர்கள் வானரங்கள் கையில் மரங்களையும் மலைமுகடுகளையும் ஏந்தி கொண்டு நின்று கொண்டு இருந்தார்களாம். சர்வே புற்றிர்தலாங்கூலா சர்வே தம்ஷ்ரா நகாயுதாக சர்வே விக்ருத சித்ராங்கா சர்வேஷ விக்ருதானனாக. அதாவது இயற்கையாகவே வானரங்களுக்கெல்லாம் கோபத்தை அடக்க முடியாது. யுத்தம்னாக்க இன்னும் கேட்கணுமா? வானரங்கள் அடக்க முடியாத கோபத்தினால அவரவர்கள் தங்களுடைய வாளை தூக்கி சுழற்றினாலாம். வானரங்கள் அனைவரும் தங்களுடைய கோரை பொருட்களையும் நகங்களையும் ஆயுதங்களாக கொண்டு இருந்தார்களாம்.
எல்லோரும் அங்கங்களை விகாரமாக வைத்து கொண்டார்களாம். எல்லா வானரங்களும் பார்க்க சகிக்காதபடி தங்களுடைய முகத்தை வைத்து கொண்டார்களாம். தசநாக பலா கேசித் கேசித் தச குணோத்தராக கேசின்னாக சகசிரஸ்ய பபூஸ் துல்லிய விக்ரமாக. சில வானரங்கள் 10 யானைக்கு உண்டான வலிமை கொண்டவர்களாக இருந்தார்களாம். சில வானரங்கள் அதை போல 10 மடங்கு வலிமை பெற்றவர்களாக இருந்தாலாம். சில வானரங்கள் 1000 யானை பலம் உடையவர்களாக இருந்தார்களாம். சந்தி சௌகபலா கேசித் கேசிச்சத குணோத்தராக அப்ரமேய பலா சாந்தே தத்ராசன் ஹரியூதவாக. அந்த இடத்துல சில வானரங்கள் பல கோடி யானையினுடைய பலத்தை பெற்றிருந்தாலாம். சில வானரங்கள் அதை போல 100 மடங்கு வலிமை உடையவர்களாக இருந்தார்களாம். இதை தவிர வேறு பல படைத்தலைவர்கள்லாம் ஈடு இணை இல்லாத வலிமை பெற்றவர்களாக ஸ்ரீ ராமபிரானுடைய வானர சேனையில் இருந்தாலாம். அத்புதஸ்ய விசித்திரஸ்ய தேசாமாசீத் சமாகமः தத்ர வானர சைன்யானாம் சலபானாம் இவோத்யமः. இது எப்படின்னாக்கா, ஒரு வெட்டுக்கிளி இருக்கு. அந்த மொத்த வெட்டுக்கிளியும் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? அத்தனை வெட்டுக்கிளியும் ஒரே இடத்துல ஒரே சமயத்தில் கூடி இருந்தால் எப்படி இருக்குமா? அதுபோல வானரங்களுடைய கூட்டங்களுடைய அந்த சங்கமமானது காண திகட்டாததாகவும், அதாவது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும், அனைவரது கண்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதாகவும் இருந்ததாம். பரிபூர்ணம் இவாகாசம் சஞ்சன்னேவேச மேதினி லங்காம் உபரி விஷ்டஸ்ய சம்பதத் விஸ்வவானரைஹி. இலங்கையில் ஒவ்வொரு நொடித்தோறும் தாவி தாவி சேர்ந்து கொண்டிருந்த வாகனங்களால் ஆகாயமானது நிரம்பி வழிந்ததாம். கீழே போருக்கு தயாராக இருக்கக்கூடிய நின்று கொண்டிருந்த அந்த வானர கூட்டங்களால் பூமி முழுவதுமே மூடப்பட்டதா ஆயிட்டாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே யுத்தகாண்டே ஏகச்சத்வாரிம்ச சர்க்கः ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 41வது சர்க்கம் 49வது ஸ்லோகமானது பூர்த்தியானது. நாளை 50வது ஸ்லோகத்திலிருந்து பூரணமாக சொல்ல இருக்கின்றோம். லோகா சமஸ்தா சுனோ பவந்து. சுபம் அஸ்து.